பல நேரங்களில் நினைக்கிறோம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாம் யாரை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆபிரகாம் யாரை சபிக்கிறாரோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க. அதே போலதான் ஆபிரகாமை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆபிரகாமை யார் சபிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க. இங்க இவன் வந்த கோபத்துல இவன் சொன்ன உடனே இதே போலதான் சீஷர்களும் ஆண்டவரிடத்துல அடிக்கடி கேட்பாங்க, ஆண்டவரே உங்களுக்கு தான் வல்லமா இருக்குல்ல, கூப்பிடுங்க ஆண்டவர், அக்கினியை கூப்பிடுங்க, இவங்களை பட்சித்து போட்டுரும் ஆண்டவரே, என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், our God answers immediately. நம்முடைய தேவன் உடனடியாக பதிலளிக்கிற தேவன். இங்க இவர் போன பிறகு அல்லது அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போன பின்பு பல நாள் கழிச்சு இது நடந்தது அப்படின்னு சொல்லி இல்ல, இம்மீடியட்டா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பதிலை அனுப்புகிறார். வேற என்ன நீங்க செஞ்சாலும் உங்களை திடப்படுத்த முடியாது. ஆனா அங்கிருந்து ஒரு பதில் வந்துருச்சுன்னு வைங்களேன், அங்கிருந்து ஒரு வார்த்தை கடந்து வந்துருச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நம்ம என்ன சொல்றது, நம்முடைய பாஷையில சொன்ன 100 பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு போஷாக்கு நம்முடைய உடம்புல வந்துடும். அதற்கு பின்பதாக எங்கள் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை, எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. இது ஆண்டவர் அனுமதிச்சது, ஆண்டவர் பலனை கொடுப்பாரு, ஆண்டவரே சொல்லிட்டார் நான் இருக்கேன்னு. இதுக்கு மேல நமக்கு என்ன கவலை வேணும், இதுக்கு மேல நமக்கு என்ன பயம் வேணும்? இதுதான் அவர் உடனே பதில் அளிக்கிறது. இதை போல பல நேரங்கள்ல நடந்திருக்கிறது. ஆண்டவர் கொஞ்ச நாள் போட்டு வச்சிருப்பாரு, போட்டு வச்சு நாங்களும் சாப்பிடாம உண்ணாம தின்னாம கிடந்து அது ஐயோ ஆண்டவர் இப்படி இருக்கே அப்படி இருக்கே அது இருக்கே இது இருக்கே நினைப்பெல்லாம் அதுவாகத்தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அதுவாவே போய் அதுக்கப்புறம் ஆண்டவர் திடப்படுத்தி எல்லாத்தையும் சமமாக்கி ஆண்டவர் கொண்டு போறார். ஆனா கேட்ட உடனே பதில் தரார் பாருங்களேன். இந்த உபவாச நாட்களின் சிறப்பு அதுவாகத்தான் இருக்கு. ஏன்னா நம்ம தினசரி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம், நம்மை ஒருத்த அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம், நம்மை தியாகம் செய்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சத்தத்தை நான் உருக்கமாய் கேட்டு அதை கேட்ட உடனே உனக்கு பதில் தருவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதிலிருந்து, உங்களுடைய வாயிலிருந்து, உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த சத்தத்தை அவர் கேட்ட உடனே உங்களுக்கு பதிலை கட்டளையிடுவார்.